துளாராசி விசாக நட்சத்திரம் 52 வயசு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கேது தசை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப கேது தசை உங்களோட ஜனன ஜாதகத்துல எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு போய் பாருங்க. அப்ப கேது தசை எப்ப முடிய போகுது அப்படின்றத உங்க ஜனன ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இந்த கேது தசையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாலே கடந்த 17 வருஷம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை தரம் நீங்க வாழ்ந்திருப்பீங்க. அந்த வாழ்க்கை தரத்துக்குரிய பிளஸ் மைனஸுக்குரிய வாழ்க்கை தரத்தை இதுக்கப்புறம் நீங்க தொடர போறீங்க. ஸோ என்ன அப்படின்னா, அப்ப நம்ம எல்லாம் பேசுவோம்ல அந்த கருமா, ஸோ நல்லது, கெட்டது அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம வருவோம். அப்ப துளாராசி விசாக நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது இப்ப கேது மாதசை ஓடுது. இப்ப அந்த கேது மாதசையில உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்து ஏதாவது தவறுதலா போயிருமா? இல்ல நமக்கு அகைன்ஸ்டா நடந்துருமா? இல்ல நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சது நமக்கு முரண்பாடா போயிருமா? அப்படின்ற குழப்பத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மனோபயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அதனால ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் தள்ளி போலாம். காலையில செய்யலாம்னு நினைச்ச விஷயங்கள் ஈவினிங்க்கு போயிரும். ஈவினிங் செய்யலாம்னு நினைக்கிற விஷயங்கள் மறுநாளுக்கு போயிரும். இது இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கூற்று தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்கப்புறம் பினான்சியலா மேலே ஏறி வர முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களோட ஜனன ஜாதகத்துல கேது திசையில உங்களுக்கு சுக்கிர புத்தியோ, புதன் புத்தியோ இவங்க நடக்கும்போது, சோ அப்படி இல்லைன்னா குரு புத்தி நடக்கும்போது உங்களை பேலன்ஸ் பண்ணி நீங்க மேலே வந்துட்டே இருக்கலாம். அதே உங்களோட ராசிக்கு இப்போதைக்கு கோச்சார பலன்கள் எல்லாம் சாதகமா தான் இருக்குது. உங்க ராசியை வச்சுதான் நீங்க அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ள தொடர முடியும். மற்றபடி உங்க ஜனன ஜாதத்துல இந்த கேது தசை முடிகிற வரைக்கும் ஸ்லோவா தான் இருக்கும். அந்த ஸ்லோ வாழ்க்கையில நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாதான் அடுத்த சுக்கிர திசையை சந்திக்கும் போது தான் ஒரு ரிலீவர், ஒரு அடுத்த கட்டத்துக்குரிய முயற்சி, பினான்சியல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே ஸ்டெபிலா இருக்கும். ஸோ இது அப்பதான் நடக்கும். பட் இந்த கேது தசையில நீங்க ஸோ இந்த பலன்களை அனுபவிக்கணும், அதை தொடரணும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இதுல நீங்க தாக்கு பிடிச்சு மேலே ஏறி வரணும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?